முதல்வர் விஜய் கரூருக்கு போகக்கூடிய சூழல்ல ஆதவ அர்ஜுனா கரூரை பத்தி பேசக்கூடாது. தாவேக்கா அமைச்சர்கள் கரூர் சம்பவத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்லாம் திமுக ஒரு மனுவ உச்சநீதிமன்றத்துல போட்டிருந்தாங்க. அந்த மனு இன்னைக்கு தள்ளுபடி ஆகக்கூடிய ஆரம்பம். நிலையில திரும்ப பெறப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அதாவது நீதிமன்றத்துல? டிஸ்மிஸ்டு ஆஸ் வித்ட்ரான்னு தான் அத இதில போடுவாங்க. அடிப்படையில சட்ட ரீதியிலாக மனுவுல தொடங்கி, இந்த பக்கம் இன்றைக்கு வழக்கறிஞர் வாதாடியது எல்லாமே முழுக்க முழுக்க தள்ளுபடி ஆவதற்கு இன்றைய விஷயங்கள் அவங்க மனுவுல இருந்து தான் அந்த புள்ளி தொடங்கியிருக்கு காரணம். ஏன்னா இதில அங்க போய் முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டப்பட்டவர்ன்னு இவங்க சார்பில ஆஜரான வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் அவர்கள் வாதாடுறாரு. ஆக்சுவலா மனு தயாரிக்கிறதுலயே பிழை இருந்திருக்கு. இந்த கேஸ பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்லயே லாயர்ஸுக்கு பிழை இருந்திருக்கு. மிக நிச்சயமாக. ஏன்னா, அந்த தொடக்க புள்ளி இப்ப இதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா தான், ஆதவ அர்ஜுனா அவர்களே இந்த வழக்கு குறித்து பேசியிருக்காரு. அவரு இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். சிபிஐக்கு போனாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிபிஐ விசாரணைக்கு போய் ஆஜரானார். இது நமக்கு தெரியும். ஆனா, வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையில் ஆதவ அர்ஜுனாவே அக்யூஸ்டா அவருடைய பெயர் இருக்கானா? இல்ல. அண்ட் அதர்ஸ்ல தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சார்ஜ் ஷீட்ல அவர் பேர் சேர்க்கப்பட்டால் ஒழிய, அவர் பேர் அங்க இருப்பதாக நம்ம பிரசியூம் வேணா பண்ணிக்கலாம். ஒரு எண்ணத்துல வச்சுக்கிட்டு அவரும் அதை கோஆர்டினேட் பண்ணாரு. காவல்துறையினரிடம் பேசுனதுல அவருக்கு ரோல் இருக்கு. இதெல்லாம் சார்ஜ் ஷீட்ல விரிவா வரப்போகுது. ஆனா ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சை இப்ப அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த இடத்துல வராது. அண்ட் அதர்ஸ் ஸ்கூல்ல யார் யாருங்கிறத விளக்கல. அது எப்பயுமே அண்ட் அதர்ஸ் போடுவாங்க. பின்னாடி யார வேணாலும் சேர்த்துக்கலாம். வழக்கு பதிவு பண்ணும்போது அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரைட்டர்கள் அல்லது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க அதை சேர்க்கறது தான் ஒரு சமயோஜித யோசனை. ஆமா, பின்னாடி தேவைப்படுது அப்படின்னா எப்படி வேணாலும் யார வேணா சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள வருவாங்கங்கிற வகையில. இப்போ அண்ட் அதர் ஸ்கூல்ல தான் செந்தில் பாலாஜியை தேடுறாங்களேன்னா அவர் பேர் எஃப்ஐஆர்ல இல்ல. செந்தில் பாலாஜி தம்பி தான் உங்களுக்கு இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுல இருக்குங்கிற மாதிரி தேவைப்படும் போது அதில் ஒரு அக்கண்ணா போட்டு எப்படி ஒரு காலத்துல எமர்ஜென்சியில் சமயத்தில் அதுக்கு அடுத்து ஸ்டேட்டுகளில் ஆட்சியை கலைக்கும் போது அண்டு தமிழ்நாடுன்னு போட்டாங்கன்னு ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் ஆதவர்ஜன் அவர்கள் பேசியதுங்கிறது ஏற்கத்தக்கதல்ல. ஆனால் ஏற்கத்தக்கதல்ல, சட்டப்படி அது தவறானா சட்டப்படி தவறு. அதை எதிர்த்து சட்ட ரீதியிலாக போவதற்கு எல்லா முகாந்திரமும் திமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சப்ஜுடிஸாக இருக்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு போயிட்டு இருக்கு. நீங்களும் அழைத்து விசாரிக்கப்படுகிற பொழுது பொது வெளியில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறது, ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னவாக ஏற்கத்தக்கது? இந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் திருப்பரங்குன்றம் விஷயம் பீக்கில் போய் நீதிமன்றத்தில் இருக்கும்போது திருச்சிக்கு மோகன் பகவத் அவர் சில விஷயங்களை பேசினார். நீதிமன்றத்தையே அப்போ நீங்கள் மிரட்டுறீங்களா? ஒரு பொது மக்களிடம் அதை உரையாடுவதன் மூலமாக பொதுமக்களிடம் அதை உரையாடலாக்கி ஒரு அழுத்தத்தை உண்டாக்குவது, பப்ளிக் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு நரேட்டிவை சொல்வதன் மூலமாக ஒரு அரசுக்கு அல்லது நீதிமன்றத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அதுதான் இந்த இடத்துலையும் வரும். சொல்லுகிறவர் அமைச்சராகவும் இருக்கிறார். நீங்கள் தனிநபராக இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனலாக இருந்தாலுமே சொல்லக்கூடாது. வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருவர் எந்த அதிகாரமும் இல்லாமல் இருந்தாலும் அப்படியாக பொதுவெளியில் ட்ரையலோ இல்லை பேட்டி கொடுப்பதோ இல்லை ஒரு சைடுக்கான விஷயங்களை விவாதிக்கிறதோ ஏற்கத்தக்கது அல்லங்கிறது தான் சட்ட ரீதியிலானது. அவர் பேசியது தவறான தவறு. சட்டப்படி அது விசாரணைக்கப்பட வேண்டியது. விசாரணைக்கு எடுத்து தேவை ஏற்பட்டால் இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஆர்டரை மீறுதுன்னா கண்டெம்ட்டை கூட எடுக்கலாம். அதுக்கு சட்ட வாய்ப்பு இருக்கானா இருக்குது. ஆனால் இவங்க கொண்டு போன இந்த மனு அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் என்னென்ன, அந்த பார்வையே முதல்ல இந்த பெண்ணை கால அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லிட்டாருல்ல, முதலமைச்சர் ஆன பிறகும் அவர் கரூர் போக விடாமல் தடுக்கிறது திமுக என்கிற இடத்துக்கு அதை நகர்த்திட்டாங்க. ஆக்சுவலா இந்த மனு விஜய் கரூருக்கு போகக்கூடாதுங்கிறது அடிப்படையில் போடல அது. ஆனா யாருக்கு அது தெரியும்? மனுவினுடைய தன்மை என்ன அப்படின்னா, விஜய் கரூருக்கு போகலாம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது அல்லது அரசு வேலை கொடுக்கறதுல எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது, அதை கொடுக்கலாம். ஆனால் அதை கொடுக்கும்போது இவங்க கண்ணாபின்னான்னு கரூரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, விசாரணைக்கு முரணாக பேசுகிறாங்க, வழக்குகளை சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விழாவுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ண சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டை கேட்குறாங்க. நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி அல்லது நீங்கள் ஒரு எஸ்ஓபி போட மாதிரி ஏதோ ஒரு வகையில் அதை ரெகுலேட்டரி மெக்கானிசம் வேணுங்கிறது தான் வழக்கிய தவிர, இப்போ அவங்க எதுக்கு போட்டாங்க? அவர்களுக்கு அரசினுடைய நிதி உதவி கிடைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்கள் அவர் போகிறத தடுக்க பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு வேலை கிடைப்பதை தடுக்க பார்த்தால் அந்த குடும்பத்தாருக்குங்கிற வகையில் இப்போ அடுத்த நரேட்டிவ் செட் ஆகும். இதெல்லாம் நரேட்டிவாக போய் மாட்டக்கூடிய ஒரு குழப்படியில் நிற்கக்கூடியதாக நிற்குது. இதை குறித்து பெரும்பாலும் வெவ்வேறு ஸ்டேட்டும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சீனியர் கவுன்சில்ஸாக அங்கே இருக்கிறவங்க பலரும் பெரும்பாலும் அந்த தொடக்க நிலையிலே எதிர் டெல்லி ஹைகோர்ட்டுக்கோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ப்ராக்டிஸ்க்கு போனவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டேட் சார்ந்து வரும்பொழுது அதை கரெக்டாக என்ன இன்ஃபர்மேஷன் என்ன வாதாடணுங்கிறத ஃபீட் பண்ண வேண்டிய பொறுப்பு சம்மந்தப்பட்டவர்களுக்கு, அதுக்கு பின்னாடி கோஆர்டினேட் பண்ணக்கூடியவங்க யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு இருக்குது.
ஆதவர்ஜுன் அவர்களே இந்த வழக்கில் அக்யூஸ்ட் இல்லைங்கிறத தாண்டி அவங்க போயிட்டு விஜய் அவர்களே அக்யூஸ்டு தான் அப்படின்னு அவர் வாதாடுறாரு. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல லாயர் போயிட்டு எஃப்ஐஆர்ல இல்லாத பேரை வந்து சிஎம் விஜய் வந்து அக்யூஸ்டு இந்த வழக்குல அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு பெரிய கேப், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப் வந்து டிஎம்கே லாயர்ஸ் மத்தியில இருந்திருக்கு அந்த அப்படிங்கிறத மிஸ் பார்க்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய விலை என்பது இன்றைக்கு வரக்கூடிய நரேட்டிவாக அதை எப்படி எதிர்க்க போறாங்கிறதாக மாறும். அதுதான் ஆக்சுவலாக இந்த விஷயம். கேஸை போட்டப்போ வந்து இது ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேஸ் அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய செக் வச்சிருக்கிறாங்க. விஜய்க்குமே கூட ஒரு சட்டமன்றத்திலையும் கரூரில் என் மேலே பழி போட்டிங்கன்னு பேசுகிறாரு, எங்கே போனாலும் கரூரில் என் மேலே பழி போட்டிங்கன்னு பேசுகிறாரு. இந்த நேரத்தில் கரூருக்கு போய் அவர் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய செக்மேட்டாக இந்த மனுவை வந்து டிஎம்கே போட்டிருக்கு அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மனுவில் வந்து இப்படி ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் வந்து கோட்டை விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து எல்லா கதவுகளையும் அவங்க அடைக்கல. அதில் ஆக்சுவலாக நீங்கள் அரசியல் அதாவது அவர் ஆரம்பத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் அவர்கள், ஜஸ்டிஸ் அலோக் கராதே 2 நீதிபதிகள் அமர்வு வரும்போது அவர் கேட்டது, நீங்கள் அடிப்படையில் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய கட்சி அதற்கு எதிரான பொலிட்டிக்கல் ரைவல் நீங்கள் இம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுருச்சு, சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கும் போது ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் வந்து இடையீட்டு மனுவை போடுறீங்கன்னா இது அரசியல் பேட்டிலாக பார்க்கலாமா அப்படின்னு அந்த ஓப்பனிங் ரிமார்க்கே அப்படி தான் வருது. அந்த இடத்துல தான் இவர் பதிலுக்கு அதற்காக குற்றம் சாட்டப்பட்டவர் போய் சந்திக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கும்போது தான் யாரை சொல்றீங்கன்னா இதில் போயிருக்காரு அவர், நீங்கள் முதலமைச்சர் வேற இருக்காரு, 2 ரோல் இருக்குல்ல என்று சொன்ன பிறகுதான் அவருக்கான அந்த கம்யூனிகேஷன் கேப்ங்கிறத எக்ஸ்போஸ் ஆச்சு. ஒரு கட்டத்திற்கு பிறகு நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபோரம்க்கு உங்களுடைய அரசியல் சண்டைக்கு நீதிமன்ற வளாகங்களை பயன்படுத்தாதீர்கள், நீதிமன்ற வளாகம் அதற்கானது அல்ல அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு நான் இன்க்ளைன்டு டு டிஸ்மிஸ் என்னும்போது தான் இல்லை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்கை பற்றி ஒருத்தர் வெளியில் பேசிகிட்டு இருக்கார், அவர் பவரில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கு மாறாக இவங்க வந்து இதில் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தது மூலமாக வந்து இந்த வழக்கு வந்து பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இது 2ம் தனித்தனி பிரேயராக ஒரு வேலை நகர்த்திருந்திருக்கலாமோ என்பது ஒன்று. ஏன்னா நீங்க இப்போ ஆதவர்ஜுனா அதுக்கு தொடர்பாக தொடர்ந்து பேசக்கூடாது அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுறது தப்பு அப்படிங்கிறதோ அவர் தொடர்ந்து பேசக்கூடாதுங்கிறதோ தனி, இது சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது தனி. ஏன்னா இப்ப இது வந்து உங்களுக்கு இதுல இமீடியட்டா அவர் இப்ப கரூருக்கு போவதனுடைய இதை முறைப்படுத்தணுங்கிறது இமீடியட்டாக தேவை. அவங்க இதற்கு பிறகு அது சிபிஐ சார்ஜ் ஷீட் என்னைக்கு போடணும்னு தெரியாது, அது நீண்ட காலத்துக்கு வேணும், அதை தனியாக பிரிச்சிருந்துருக்கலாமோ, அப்படி பிரிச்சிருந்தா இந்த பின்னடைவு இல்லாமல் போயிருந்துருக்குமோங்கிறது இருக்கு. அப்படி இருந்தாலும் யார் யார் அக்யூஸ்டு, என்ன மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுல இருந்த கேப்பை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. பிரித்து போட்டிருந்தாலும் இதையே சொல்லியிருந்தாங்கன்னா இதை கொண்டு போயிட்டோம் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்னு இருந்தால் இதே விளைவுகள் தான் வந்திருக்கும். ஆனால் நீதிபதிகளில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதன் காரணமாக இதற்கு அடுத்து சம்மந்தப்பட்ட அதாவது இடையீட்டு மனுதாரராக உள்ள வந்த திமுகவுக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்துவதில் எந்த விதமான தடையும் இல்லை. அப்ராப்ரியேட் ஃபோரம், அப்ராப்ரியேட் ஆப்ஷன் எது இருக்கோ அவங்க போய் எக்ஸ்ப்ளோர். இதுல ஒரு விஷயம் இருக்கு, ஆதவர்ஜுனா பேசுனது தவறில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லலை. ஸோ விஜய் பேசுவது தவறில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஆதவர்ஜுனா பேசுனது தவறுனா நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து அதுக்கு தனியா அந்த கண்டெம்ட் ப்ரொசீடிங் வந்து பண்ணுங்க, அதை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. அதாவது ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்கணும் நம்ம. அதே மாதிரி அந்த டெக்னிக்கலா சொல்ற அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அவர் தலைமையில ஒரு குழு வந்து உச்சநீதிமன்றத்தால போடப்பட்டிருக்கு இந்த விசாரணையை மேற்பார்வை பண்றதுக்காக. அப்போ அவங்க கமிட்டிக்கிட்டையும் நீங்க போய் இந்த புகாரை வைக்கலாம். இப்போ ஏற்கனவே சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள திருப்பி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராதீங்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அவங்க யோசிப்பாங்கன்னா, அது டெக்னிக்கலி அல்லது லீகலி அவங்க பார்க்கும்போது இதற்கு டபுள் லேயர் நம்ம செக் வச்சுட்டோம். சிபிஐ விசாரிக்கிறது விசாரணை குழு, அதை நிர்வகிக்க ஒரு எஸ்ஐடி, அதில் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற, பெரும்பாலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வைத்து சில குழுக்களை போடும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவங்களே அவங்களுக்கு ஓனா ரெகுலேஷன் ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு போய் நம்ம இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்த பின்னாடி திரும்ப நம்மகிட்ட வந்தால் அந்த இடத்துல அது ஒரு கிளாஷாக பார்க்கப்படலாமோன்னு ஒரு எண்ணமும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கும். அவங்களே இங்கே மூவ் பண்ணி விடுறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கிராஜுவலாக அது கரெக்டாக இருக்குமே தவிர, இதற்கு தான் ஒரு சூப்பர்வைசரி பாடி இருக்கும்போது அதை பைபாஸ் பண்ணதை உச்சநீதிமன்றம் ஏன் பைபாஸ் பண்ணாங்கிற ஆங்கிள்லையும் இதை
பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கிளப் ஆகி தான் இன்றைக்கு இந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேபி ஆர்குமெண்ட்ஸும் பெட்டிஷனும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருந்தா விசாரணை வேற மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு கூட இதை பார்க்க முடியும். இவங்க இதற்கு பிறகு இப்போ எப்படி பார்த்தாலும் இவங்க இதை ரஷ் பண்ணதுக்கான காரணம் 13ஆம் தேதி தான் வெக்கேஷன் முடிஞ்சு முழுமையாக உச்சநீதிமன்ற சீட்டிங்கிறது வரப்போகுது. எல்லா ஜட்ஜஸும் ரிட்டர்ன் வர போகிறாங்க, வெக்கேஷன் முடிஞ்சு. ஆனால் இவர் 10ஆம் தேதியே கரூர் போயிடுவார். அதனால தான் இதை துரிதப்படுத்தி இவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக எப்பயும் டிஎம்கேவுடைய லாயர் விங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு இந்த வழக்கில் வந்து ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதில் கவனிக்க வேண்டியது சிபிஐக்கு போனது என்பது யாருக்கு செக்குன்னு முன்னாடி பேசும் பொழுது சிபிஐ வந்தது என்பது தாவேகா தரப்பு தான் இங்கே வச்சுக்கிட்டு இருந்த பல கான்ஸ்பிரசி தியரிஸை அங்கே போய் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே நிரூபிக்க முடியலன்னா சிபிஐ அதை ஆப்வியஸாக நகர்த்திடுவாங்க. சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே அது வரப்போகிறது இல்லை என்று பார்க்கப்பட்டது. இப்போதும் நிலை அப்படி தான் இருக்குது. கான்ஸ்பிரசி இல்லை, ஆனால் யார் யாருக்கெல்லாம் கம்பைன்டு பொறுப்பாக நீங்கள் அந்த ஷேர்ஸை வைக்க போகிறீங்க, யார் யாருடைய நெக்லெக்ஷன், இக்னரன்ஸ், அவர்கள் ஏதோ ஒன்றை புறந்தள்ளியதன் மூலமாக, மதிக்காததன் காரணமாக, பிளானிங்கில் சொதப்பினதன் காரணமாக இப்படி ஒரு விலையை கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறது தான். ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய கட்சிக்காரர்கள், தொண்டர்கள் உயிர் இழக்கணும்னு விரும்ப மாட்டாங்கங்கிறது தான் இவருக்கும் இருந்திருக்கும் நம்ம நம்புறோம். ஆனால் மாறாக குறைஞ்சபட்ச மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் இப்போ வரைக்கும் எடுக்க மாட்டேன்றதுக்கிட்டு இதை அகைன் அரசியல் கணக்காக முடிச்சு போடுவதுங்கிறது தான் ரொம்ப அசூயையாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியலையே அதனுடைய ரொம்ப அபாயகரமான ஒரு ட்ரெண்டை நோக்கி இது செட் பண்ணிருக்கோம். ரொம்ப கான்ஸ்பிரசியாவே எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. கணக்கு தீர்ப்போம்னு பேசுறது, பழிவாங்குவோம்னு பேசுறது, இதால தான் எலெக்ஷன்ல தான் மக்கள் இதுக்காக தான் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு பேசுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அரசியல் நாகரிகமே இல்லாத ஒரு பேச்சாக ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு இருக்குது. ஆனால் ஸ்டில் ஆதவ அர்ஜுனாவினுடைய அந்த கணக்கு தீர்ப்போம் அப்படிங்கிற பேச்சு வந்து சரியான பேச்சுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போனாங்கன்னா என்ன இருக்கோ அதை போங்க அப்படிங்கிறது தான். இது திமுக இன்றைக்கு வேகமா அவங்க போன கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு போனாங்கன்னா அதுல ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இதுல ஒரு செய்தி, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்க எடுக்கலனா உங்களின் மீது வழக்கு தொடுக்க ஆதவுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு வழக்கை போடுறீங்க, குற்றம் சாட்டி மேல போடுறீங்க, அது டிஸ்மிஸ்ட் ஆஸ் வித்ட்ரான்னு வந்து நீங்க அதுக்கப்புறம் அமைதியா விட்டுட்டீங்கன்னா உள்நோக்கத்தோடு என்னுடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்க இப்படியான முயற்சி செய்யப்பட்டதுன்னு ஒரு டிஃபமேஷனோ அல்லது அவரால் ஒரு வழக்கை உங்க மேல இன்வோக் பண்ண முடியும். அப்ப நீங்க இதை ஆப்வியஸா இப்ப இப்படியே விட்டீங்கன்னாலும் ஆதவ் அவர் சைட்ல இருந்து அதை மூவ் பண்ணாருன்னா அது மறுபடியும் ஒரு சட்ட சிக்கலாக குழப்பமாக போவதற்கான வாய்ப்பு தான். இதே சமயத்துல இன்னொரு வழக்கு உயர்நீதிமன்றத்துல வந்திருக்கு. அது என்னன்னா விஜய், ஆதவ அர்ஜுனா 2 பேருமே அவங்க விஜயினுடைய பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் ஜெயிச்சது. ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயிச்சது. இந்த 3 தொகுதிகளினுடைய வெற்றி அப்படிங்கிறது செல்லாதுன்னு அறிவிக்கணும். அது வந்து நியாயமாக அந்த வெற்றி பெறப்படவில்லை, அதில் சில கரப்ட் ப்ராக்டிசஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு. ஆக்சுவலாக எலெக்ஷன் பெட்டிஷன் எப்பயுமே போடுறது தான். நினைவுகள் சரியாக இருந்தால் ஆதிராஜாராம் அவர்கள் 2016 அல்லது 2021 தெரியல, அவர் வந்து ஸ்டாலின் அப்போது ஜெயித்தது செல்லாதுன்னு போட்ட வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதே போல ஓபிஎஸ் சேர்ந்த பிறகுதான் அந்த வழக்கை நவாஸ்கனி வாபஸ் சொன்னார். ராமநாதபுரத்தில் அவர் ஜெயிச்சார் இல்லையா, அதை எதிர்த்து ஓபிஎஸ் வழக்கு போட்டிருந்தார். எப்பயுமே அதுல ஐ திங்க் 2ஆம் இடம் வந்தவர்கள் தான் அந்த பெட்டிஷனை போட முடியும், அல்லது அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு வாக்காளர் பெட்டிஷனை போடலாம். அதன் அடிப்படையில் பார்த்தா விஜய் அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து 4 பெட்டிஷன் இருக்கு. 2 இடத்துலையும் 2ஆம் இடம் வந்தவர்கள், இங்க ஆர்டி சேகர், அங்க இனிக உயர்தராஜ் அவர்கள், இது போக 2 பேர் வாக்காளர்கள் இங்க ஒருத்தரும் போட்டிருந்தாங்க. இங்க வந்து கார்த்திக் மோகன் வில்லிவாக்கத்தில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ரிட்டர்னபிள் விஷயங்கள், அதுல ஏதோ சில கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு திருத்தி போட சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள். அதுல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினது அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுக்க தாவேகாவுக்கு வாக்களித்ததுங்கிற வகையில எல்லா இடத்துலயும் நீங்க இதை போடணும்னு போனா, பட் ஸ்டில் அதையும் தாண்டி பேசியவருங்கிற வகையில நேரடியாக அதை இவரின் மீதும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு போடலாம். ஒண்ணு அப்பாவா அவர்களுடைய 10 வருஷம் கழிச்சு வந்து அதுவும் எலெக்ஷன் பெட்டிஷன். அப்புறம் இன்னொன்று வந்து அவங்களுடைய விஜய் வந்து அவருடைய வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலதை கணக்கு காட்டல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் சம்பந்தமா சில தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் டெக்னிக்கலா வச்சு கணக்கு பண்ணி வர்றதுக்குள்ள இதுக்கு பதில் சொல்லணும்னு இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு பொறுப்பு பதில் சொல்ல சொல்லி நோட்டீஸ் அனுப்பு. ஒரு சட்ட ரீதியிலாக அது
ஆக்சுவலாக எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் இதை போடக்கூடிய அட்வொகேட்ஸ் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஜெயிச்சவர் பேர், இவங்க பேர், அந்த இதை மட்டும் மாற்றிட்டு அப்படியே டெம்ப்ளேட்டு போகக்கூடியதாக தான் இருக்கும். பார்ப்போம் அது தீர்ப்புகள் ஒரு சட்ட ரீதியிலாக ஒரு ஆக்சுவலாக அவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் ஒரு நெருங்கிறதுனால ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கலாக தெரியும். அதை எப்படி டீல் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த கேஸ்லலாம் பிபி தேவையில்லை, அவங்க வேற பெரிய லாயரை அவங்க ஹையர் பண்ணிப்பாங்கங்கிற நிலை தான்.